உள்ள காப்பக பணியாளர்களை வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து சிறுமிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அரசு வழக்கறிஞர் பாஸ்கரபாண்டியன் தாக்கல் செய்த அவசர மனுவை ஸ்கைப் மூலம் நீதிபதிகள் விசாரணை செய்தனர். பின்னர் சிறுமிகளை காப்பகத்திற்குள் அனுப்ப உத்தரவிட்டனர். நெல்லை மாவட்டம் தென்காசி, செங்கோட்டை, கடையநல்லூர் ஆகிய பகுதிகளில் சீசன் காலத்திலும் தேங்காய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே தென்னை விவசாயிகளை பாதுகாக்க நலவாரியமும் தேங்காய் கொள்முதல் நிலையமும் அமைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மின் மயானத்தை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனடியாக மயானத்தை திறக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடையின்மை சான்று வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த கல்பூண்டி கிராமத்தில் பள்ளி மாணவிகளை ஈவ்டீசிங் செய்த 2 இளைஞர்களை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கைது செய்தார். கைதான அவர்களை ஆரணி மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.